5 நாள் நீங்க பண்ணியிருக்கிறீங்க ஞாயிற்றுக்கிழமை தவிர. ஆகவே கர்த்தர் இதெல்லாம் ஒரு பிளான் தான். ஏன்னா எல்லாமே வயசானவங்களா இருக்கிறீங்க. நம்ம எதிர்பார்த்து நிற்கிறோம், நல்லா வரப்போதே நம்மளை கூட்டின்னு போகுது. எதுனா வாலிப பசங்க மைனாரிட்டியா தான் இருக்கிறாங்க. 1-2 விரல் விட்டுன்றதுதான் இருக்குது. ஏன்னா வாலிப பசங்க எல்லாமே இப்ப எல்லாமே ஆர்டிபிஷியலுக்குள்ள போயிட்டாங்க. சபையே அதுக்குள்ளதான் இருக்குது. ஒரே ஒரு எக்ஸாம்பிள் சொல்லணும்னா கூட, நான் தான் தலை என்ற ஒரு சபைகள்லாம் அந்த காலத்துல எங்களை அடிப்பாங்க. ஒயிட் அண்ட் பிளாக்ல ஒண்ணுமே கலர்லாம் கூட நல்லா தெரியும். இப்ப ஒயிட் அண்ட் பிளாக்ல கிரிக்கெட் பார்க்கறதே உதவாங்கன்னு. இப்ப எல்லாமே மாறி போயிடுச்சுங்க. சபை ஒயிட்டா இருக்கும், பரிசுத்த அலங்காரத்துடைய கர்த்தரை தொழுது கொள்ளணும் இருக்கும், பாஸ்டர் முகலமா தெரியாது ஒயிட் ஷர்ட்டு, உட்காந்து சோத்ரம் சோத்ரம் அந்த சவுண்டு மட்டும் தான் கேட்கும். அவங்க சொல்லும் போதே உடம்பெல்லாம் நம்மளுக்கு அப்படியே பயமா இருக்கும். அடிச்சுட்டு போவாருங்க. தாம்சன் ஐயான்ற ஒரு பாஸ்டர் வீட்டுல ஏன் இந்த வரலன்னு அடிச்சுட்டு போவார். அவங்களுடைய அந்த கண்ணீருடைய ஜபம் தான் எங்களை இப்போ இங்க நிக்க வச்சிருக்கு. அப்ப முதியவர்கள் தான் எல்லாத்துக்கும் கிரீடமா இருக்கிறீங்க. நீங்க தான் கிரீடம். வேதவசனம் அதான் சொல்லுது, நரைமுடி கிரீடம். அப்போ ஒவ்வொரு குடும்பத்தும் உங்களுக்கு ஏன் கர்த்தர் தீர்க்காயுசு கொடுத்து வைத்திருக்கிறார் என்றால், நீங்க கிரீடமா இருக்கிறீங்க. கிரீடமா இருந்தா என்ன இருக்கும்? ராஜரீகம் இருக்கும். அந்த குடும்பத்துல கர்த்தரே ஆளுகை செய்வாரு. அந்த முடி இருந்தா நீங்க தான் எல்லாத்தையும் பார்த்துக்கணும். அப்ப ஸ்தோத்திரம் போட 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 கிருபை பெருகும் என்று வேதம் சொல்கிறது. உங்களுடைய ஸ்தோத்திரம் தான் குடும்பத்தை கிருபையினால வழிநடத்தும். கர்த்தர் நல்லவர். இந்த உண்மையாகவே அப்போ நான் ஜெபிக்கும் பொழுது கர்த்தர் சமர்மதி தான் எனக்கு காண்பித்தார். ஏன்னா வரும் காலங்கள் எப்படி இருக்குமோன்னு தெரியாதுன்னு இது கவர்மெண்ட்ல அப்படியே ரிஜிஸ்டர் பண்ணிட்டோம். கவர்மெண்ட்ல ரிஜிஸ்டர் பண்ணிட்டு இப்ப பாருங்க, நாங்க கிட்டத்தட்ட 42 வருஷமா உள்ள நாங்க அந்த இது மாதிரிதான் கூட்டம் நடத்துறோம். இப்ப நடத்த விட மாட்டோம், நெருங்கிட்டான். எல்லாமே நெருங்கிடும். இனிமேல் இதெல்லாம் பைபிள் இருக்கும், நம்மளால படிக்க முடியாது. வாட்ஸ்அப்ல 7 ஹவர் செலவு பண்றவங்களா பைபிள் 1 ஹவர் படிக்க முடியாது. தைரியமா வாலிப பசங்க சொல்லவே முடியாது, நான் 1 ஹவர் பைபிள் படிக்கிறேன். முந்தி படிக்க இப்ப முட்டி போய்ப்பாங்க முந்தி எல்லாம். ஆனா இப்ப எல்லாமே மாறி போச்சு, எல்லாம் மாறிதான். பயங்கர நெருக்கத்துல இருக்கிறோம். இது மாதிரி காலகட்டத்துல தான் சபை நம்மளுடைய பக்தி விருத்திய பெருக செய்யும், எல்லாமே பண்ணும். சபை என்பதுதான் முக்கியம். சபை கூடுதல் இருக்கணும், அதுல ஐக்கியம் இருக்கணும், எல்லாம் இருக்கணும். ஆனா இந்த ஃபெலோஷிப்புகள் தான் உருவாக்கும். இப்ப எஃப்எம்பி பார்த்தீங்கன்னா உருவாக்கும், அங்கங்க உருவாக்கும். நம்ம கட்சி பேனரை வளர்க்கறது இல்லை. இது கட்சி பேனர் அப்படின்னு வளர்க்கறது, அந்த டினாமினேஷனை வளர்க்கறது கிடையாது. நம்ம ஆத்துமாவை எப்படியாவது கர்த்தரிடத்துல போய் சேர்த்துணும். இவங்க யாரு என்னன்னா தனித்தனியா ஓடுறவங்களதான் இருக்கணும். இதுதான் இந்த ஃபெலோஷிப்பினுடைய ஒரு நோக்கமே. கெத்து காமிக்கிறதோ எண்ணிக்கைக்காகவோ அல்ல. கர்த்தர் உண்மையாகவே இந்த கூடி நிமித்தம் அநேகரை கிறிஸ்துவுக்குள்ள கொண்டு வைராக்கியமா, இப்ப நான் சிவநேசன் சொன்ன பாருங்க, 3 சபை கட்டுவதற்கு பிளான் பண்றாங்க. அவரே இப்ப போதகர் ஆயிட்டுக்கிறாரு. இந்த பையன் ஆராதனை அவ்வளோ அருமையா பண்றாங்க. எங்களுக்கு அது கேட்கும் போதெல்லாம் எங்களுக்கு அவ்வளோ மகிழ்ச்சியா இருக்குது. எனக்கே மகிழ்ச்சியா இருக்குதுன்னா தலைக்கு எப்படி இருக்கும்? அதனால 3 சபை கட்டுற ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்றேன். அந்த சபை முழுவதும் அவன் தான் கட்டணும். ரொம்ப கஷ்டங்க. உள்ள கட்டுறது எங்க வேலை 3 தடவை வேலை போக வேண்டியது எனக்கு அந்த சபைக்கு அங்க இருக்கிற பொருளை எடுத்து திடீர்னு அதிகாரி உள்ள வந்துட்டான். உள்ள எல்லாத்தையும் கணக்கு பண்றான். எல்லாம் ஸ்டீல் இதுலயே கட்டிட்டு, இரும்பு ஸ்டீலு அந்த பிளேவுட் வரல எல்லாம் உள்ள இருக்குதேதான். பிளேவுட் எல்லாத்தையும் போட்ட 15 லட்சம் ரூபாய் எஸ்டிமேட் போடுறான். இந்த 15 லட்சம் ரூபாய் நான் கட்டினா இல்லையா அந்த வேலையை விட்டு எடுத்துருவான். புரியுதுல சொல்றது? இது மாதிரி ஏன் இதெல்லாம் உங்களுக்கு சொல்றேன்னா, இது மாதிரி கர்த்தருடைய திட்டத்தோடு ஆயத்தப்படுத்துறதுதான் இந்த கூடுகை. அதனால இது முன்னோக்கு எதுவுமே இல்லை. நம்ம பரலோகம் போயிடணும். பரலோகத்தை பத்தி என்ன பண்ணா இண்டிவிஜுவலா ஓடணும். இதுதான் இதனுடைய நோக்கம். குடும்பத்தில் நிறைய வரும், வராமலாம் இருக்காது. அதையே காரணம் காமிச்சு நம்ம அப்படியே டிக்ரீஸ் ஆகக்கூடாது, இன்க்ரீஸ் ஆகணும் வாழ்க்கையில. அதனாலதான் முதியோர்களா இருந்தாலும் கர்த்தர் உண்மையாகவே இந்த கூடுகையை அதிகமாய் நேசிக்கிறார் அப்படின்றது எனக்கு உண்மையாகவே தெரியும். அதே போல இந்த கேலண்டர்ல சகோதரி ஒவ்வொரு நாள் உபவாச கூடுகையா இருக்கிறதுனால இந்த கேலண்டர் எடுத்து வந்துடும். ஏன்னா இந்த வார்த்தைகள் நிமித்தம் தான் ஒவ்வொரு நாளும் சகோதரி அனுப்புறாங்க அந்த வார்த்தைய வெளிப்படுத்தல் 1:3 என்ன சொல்லுது?
வாசிக்கிறவனும் கேட்கிறவனும் அதன்படி கை கொள்கிறவர்களும் பாக்கியவங்க ஆசீர்வாதமா இருப்பாங்க. இத ரெகுலரா ஒவ்வொரு நம்ம அனுப்புறது எல்லாமே கிட்டத்தட்ட 700 பேருக்கு அனுப்புறோம். 700 பேர்ல ஒரு 300 பேராவது கேட்பாங்க, ஒரு 100 பேராவது எதை உணர்த்தப்படும். புரியுதுங்களா? டெய்லி சொல்றேன். அது போலதான் பெரம்பூர்ல இந்த வாய்ஸை கேட்டுட்டு நல்லா இருக்குது அப்படின்னு அந்த முரளி பாஸ் பெரிய சபையில சகோதரி ஒரு நாளைக்கு கூட்டின்னு வந்து ஆராதனை பண்ணணும், ஜபம் நடத்தணும். அதோ 2 தடவை போயிட்டாங்க அவங்க. அதே மாதிரி ரயில்வேலையும் கூட்டின்னு போயிட்டு மெசேஜ் கொடுத்துருக்குறாங்க. ஏன் இதை சொல்றேன்னா, ஒரு அப்படியே இருட்டா இருக்குது சொன்னல, காரில் மூடி போட்டுச்சுல, ஒரு இடத்துல மட்டும் விளக்கு எரியுது. அந்த நேரத்துல என்ன பண்ணுவாங்க நீங்க சொல்லுங்க? ஏமா எல்லாமே இருட்டாகுது, எப்படி போறதுன்னே தெரியல. ஆனா ஒரே இடத்துல பார்த்தா மெழுகுவர்த்தி எரிஞ்சுனேக்குது. நீங்க என்ன பண்ணுவீங்க? மெழுகுவர்த்தி எங்க தேடி கீடி எடுத்து வந்து கொளுத்துக்கு ஓடி எங்க வீட்டுக்கு வெளிச்சத்தை கொண்டு போனோம். அது மாதிரி இந்த கூடுக இந்த இடத்துல ஒரு மெழுகுவர்த்தியா கண்மலில் எரிகிற தீபமாயின்னு வாயில சொல்லக்கூடாது. உங்களுக்காக தான் இந்த கூடுகை கர்த்தர் ஏற்படுத்தி கொடுத்திருக்கிறார். இதுல சமர்மதியோ இந்த அம்மா ஒரு 2 பேரும் சேர்ந்துதான் செய்யறாங்க. இவங்களோ இல்ல, இது என்னுடைய மனைவி கவிதா தேவி. இவங்க ஏன்னா சில பேருக்கு தெரியாது, அதனால அவங்களும் வல்லமையா போயின்னு இருக்கிறாங்க. கர்த்தர் நல்லவர். ஏன் இதெல்லாம் ரொம்ப மகிழ்ச்சியா இருக்குதுங்க. நம்ம எல்லாம் ஒரு குடும்பம். இந்த குடும்பத்துல யாரு பாதிக்கப்பட்டாலும் எல்லாருக்குமே அது கஷ்டம். அதனால தான் இந்த கூடிய நம்ம ஒருவருக்காக புத்தி சொல்லிக் கொள்ளுங்க, ஒருவரோடு ஒருவர் ஆலோசனை செய்து கொள்ள பைபிள் சொல்லுது. அப்ப நம்ம எந்த விதத்திலும் பிசாசான நம்ம இழுத்து கொண்டு போகாதபடி கர்த்தருடைய கரம் அவருடைய பிரசனம் மேல இருக்கணும்ன்றதான் இந்த ஃபெலோஷிப். கர்த்தர் நல்லவர். அப்ப சபையெல்லாம் ஒண்ணு இருக்காதனால சபை தான் நான் இன்னும் மீண்டும் மீண்டும் வலியுறுத்துறேன். இண்டிவிஜுவலா ஓடும்போது சில சஜஷன் தேவைப்படும். இப்போ மாரத்தான் ஓடுறீங்கன்னா நம்ம குயிக்கெல்லாம் ஓடுன்னு இருக்கோம். குயிக்கெல்லாம் ஓடினா முன்னாடிக்கிறவனை ஜெயிச்சுன்னு போயிடுவான். அதுதான் பைபிள்லேயே சொல்லுது. பொறுமையோடே ஓடனோம்னா அந்த பந்தய பொருள் நம்ம அழகா பெற்றுவோம். ரொம்ப ஆர்வக்குழல் எப்ப பார்த்தாலும் அப்படியே உபவாசம் அது இதுன்னு நம்ம அதே லெவல்ல தானேக்கிறோம். கரெக்டுங்களா? வார்த்தைகள் பெருகும், அது இல்லை. பொறுமையோடு எது நன்மை தீமை பகுத்து அறிந்து ஆராய்ந்து ரிசர்ச் பண்ணி அப்புறம் என்ன பண்ணோம்? ஓட கத்துக்கணும். புரியுதுங்களா? அப்போ நம்ம ஓடுறது சரியா ஓடுறோமான்னா நம்மளை பார்த்து எல்லாரும் அந்த மெழுகுவர்த்தி கொளுத்தின்னு போனோம். இங்க பரவாயில்லடா சமர்மதி சகோதரி கரெக்டா பர்ஃபெக்டா லைட் என்ஜினேக்குது. இதை கண்டு எல்லா ஜனமும் உள்ள வந்து இது தாங்க போராட்டக்களம். இந்த கூடுகையின் பேரே போராட்டக்களம். போராடி நம்ம வெற்றி கொள்ளணும், அவ்வளவுதான். மற்றவங்க ஜெபிக்கிறோம், அப்போ இங்க சேமத்தை ஏற்படுத்துவார். எல்லாம் கரெக்ட். ஆனா நம்மளுடைய ஜீவியத்தை கண்டு அநேகர் நம்ம சாட்சியா இருக்கணுங்க. நம்ம சத்திய நகரம்னு பைபிள் சொல்லுது. கரெக்டுங்களா? சத்திய நகரம். இப்ப நம்ம ஒரு நகரம். இப்ப இது மேலதான் எல்லாம் கண்ணோக்கமா இருப்பாங்க. ஏன்னா வெளிச்சம் வந்துச்சு. ராஜாக்களும் பிரபுக்களும் நடந்து வருவார்கள் என்று வேதம் சொல்லுது. கண்டிப்பா வருவாங்க, நிச்சயத்தோடு சொல்ற. ஆகவே இந்த நோக்கத்தோடு தான் இந்த கூடுகையை ஆரம்பிச்சு நல்ல சிறப்பா செய்றீங்க. இது சகோதரிக்கான கூடுகை, அவங்க தான் நடத்துவாங்க. இதுல நாங்க எதுவும் தலையிட மாட்டோம். எங்களுக்குன்னு ஒரு கூடுகை இருக்குது. ஆனா நம்ம கூட்டத்தினால சர்ச்சு 11 மணி தான் முடிஞ்சுது. கடைன்னு புறப்பட்டு நாங்க திருவள்ளூர்ல இருந்து கொஞ்சம் அவசரமா வந்தோம். ஏன் சொல்றேன்னா, இந்த கடைசி காலத்துல இப்பேற்பட்ட ஐக்கியங்கள் தான் நம்மளுக்கு பெருகும், வளர்ச்சி அடை செய்யும், பலப்படுத்தும், திடப்படுத்தும். ஏன்னா சபைகள் எல்லாம் இப்போ ரொம்ப சீரியஸ் கண்டிஷன்ல வேதத்துல தான் சொல்லுது. கள்ள கிறிஸ்து, கள்ள தீர்க்கதரிசி கண்டிப்பா இருப்பாங்க. இதான் நீங்க அடையாளம் கண்டு கொள்ள வேண்டும். கர்த்தர் நல்லவர். ஆகையினால பகுத்து அறிந்து ஆராய்ந்து அப்புறமா நம்ம கரெக்டான முடிவு எடுக்கணும். அப்படி எடுத்தா கண்டிப்பா நம்ம பரலோகம் போயிடும். கர்த்தர் நல்லவர். ஆகவே இந்த கேலண்டர் ஏன் இங்க எத்தனை வந்தோம்னா, இதுக்காக நீங்க உபவாசமா இருக்கிறதுனால, இந்த வார்த்தையில நம்ம அனுப்புறதுனால, இதை வாசிக்கிறது ரயில்வேல எல்லாம் மாட்டுவோம். இதை வாசிக்கிறதுனாலையும் இதை கேட்கறதுனாலையும் இதை கேட்டு ஒருவேளை அந்த நம்ம ஜபத்துல இது ஃபயரா அவங்களுக்கு இருதயத்துல போட்டுச்சுன்னு வச்சுக்க இந்த விதை,
அது 30, 60, 100 பலன் தரும். இதான் விசுவாசம். அப்போ உண்மையாக கிரியை நிமித்தம் சாட்சியா இருப்பாங்க. அதனால நீங்க இதை ஜெபம் பண்ணுங்க. எங்கள்தான் இருக்கும், உங்களுக்கு தான் இருக்கும், ரயில்வே பிளேஸ் தான் இருக்கும், ரெடிம்ஷன் எவிடன்ஸ் கிறிஸ்டியன் ஃபெலோஷிப் இருக்கும். கர்த்தர் நல்லவர். ஆகவே உங்களுக்கு ஈவினிங் வந்து ப்ரேயர் நடத்துவாங்க. அப்ப அதுல நீங்க சாட்சியில பகிர்ந்து கொள்ளலாம். உங்களுக்கு கர்த்தர் உண்மையை சாட்சி கொடுத்திருப்பார். ஆகையினால இன்றைக்கு எந்த நோக்கத்தோடு கர்த்தர் இங்க கொண்டு வந்தார் எனக்கு தெரியாது. ஆனாலும் நீங்க உற்சாகமா இருங்க. எதை குறித்தும் கவலைப்படாதீங்க. இந்த உலகத்தையோ, இந்த எலெக்ஷனையோ, இந்த தமிழ்நாட்டையோ கவலைப்படாதீங்க. கர்த்தருக்கு நம்ம ஜெபத்திற்கு கர்த்தர் கண்டிப்பா பதில் தருவார். இந்த விசுவாசத்தோடு நீங்க ஜெபிச்சீங்கன்னா மகிமையை காணும். அந்த மகிமை தான் உங்க மேல உதிக்கணும். அதான் பைபிள் சொல்லுது. புரியுதுங்களா? எழும்பி பிரகாசின்னா பிரகாசி அவர் சொல்லிட்டாரு, பிரகாசிக்கணும். கர்த்தருடைய மகிமை உண்மையில் வந்தது, வரப்போகுது அப்படின்னா நம்ம எதிர்பார்த்து மகிமை கொடுங்க, மகிமை கொடுங்க, மகிமை கொடுங்கன்னு ஜெபம் பண்ணணும். இல்ல, வந்துச்சு. அப்ப நீங்க எங்கெல்லாம் இருக்கிறீங்களோ அங்கெல்லாம் மகிமை உதித்து கொண்டே இருக்கணும். புரியுதுங்களா சொல்றது? அப்ப இந்த உதிப்பதான் இப்போ நீங்க 21 நாள் வெளிச்சமா காண்பிச்சிருக்கிறீங்க. இனிமேல் இந்த முழுவதும் உண்மையாகவே கர்த்தர் பிரகாசிக்க வைக்கிறவராய் இருப்பாரு. இன்னொரு வசனம், வெளிச்சத்திலே வெளிச்சத்தை காண்பீர்கள். எப்படி காண்போம்? கரெக்டா சொல்லுங்க பார்க்கலாம். இன்னைக்குதான் எனக்கு அதனுடைய மீனிங்கே புரிஞ்சுது. இன்னைக்குதான் அந்த மீனிங்கே புரிஞ்சுது. வெளிச்சத்திலே வெளிச்சத்தை காண்பீர்கள் சொல்லுங்க. அப்படின்னு சொல்லலாம். அப்படி கர்த்தர் அப்படி. இப்போ எங்க வீட்டுல காலையில சிங்கிள் பேஸ் தான் வந்தது, வெளிச்சம் இருந்தது, லைட் இருந்தது, ஃபேன் சுத்துது, எல்லாம் கரெக்டா தான் இருக்குது. ஆனா ஹீட்டர் போட முடியல, அயன் பண்ண முடியல. சிங்கிள் பேஸ். எனக்கு 3 பேஸா இருக்குது, சிங்கிள் பேஸ். நானும் போய் திருப்புறேன். என்னடா இது, சர்ச்சுக்கு போற நேரத்துல இப்படி போற அப்படி போற, கரண்ட் வந்துடுச்சு 3 பேஸ். இப்ப எல்லா வேலையும் நடக்குது. இப்ப நம்ம எப்படி இருக்கிறோம்? ஒயிட் ஷர்ட் போட்டுக்கிற கிறிஸ்தவன், பைபிள் எடுத்துக்கின சூப்பர், மெசேஜ் கூட கொடுக்குறேன், பெரிய ஆள், பெரிய பரிசுத்தவன். ஒண்ணுமே இல்லை, 0. நம்ம அந்த அளவுக்கு எல்லாம் பரிசுத்தவன்லாம் கிடையாது. என்னை விட பரிசுத்தவன் நீங்க இருப்பீங்க, என்னை விட கிரேத்து செலுத்துறவங்க இருக்கீங்க, என்னை விட உண்மை வேதத்துல ஞானம் பெற்றவங்க இருப்பீங்க. ஆனாலும் கர்த்தர் கல்லை கொண்டோ கழுதையை கொண்டோ கண்டிப்பா பேசுவார். அது அவருடைய திட்டம், அவருடைய சித்தம். ஒப்பு கொடுக்கறது நம்ம. கர்த்தர் ரொம்ப ஜென்டிலான ஆளுவாங்க. அவர் வந்து எல்லாத்தையும் இழுத்துக்கலாம் மாட்டார், சொல்லுவார், வந்தா அவர் நேசிப்பார். இவ்வளவுதான் கான்செப்ட். நம்ம ஒப்பு கொடுக்கணும். நம்மளதான் அவர் நம்மகிட்டதான் சாய்ஸை கொடுக்குறார். அப்போ அந்த வெளிச்சத்தை காணணும்னா இன்னும் கிரிகளை நம்ம அதிகமா செய்து அந்த வெளிச்சத்தை உண்டாக்கணும். இப்ப இங்க கொளுத்திட்டீங்க மெழுகுவர்த்திய, பக்கத்து வீட்டை கொளுத்திட்டாங்க, அவன் எல்லாரும் வந்து கொளுத்திட்டீங்க, எல்லா இடமும் அப்படியே பயங்கர இருட்டாக்குது. இந்த கிராமம் மட்டும் வெளிச்சமா இருக்குது, எங்க பார்த்தாலும் லைட் எரிஞ்சுனுக்குது. இது அதிசயம் தானே? இந்த அதிசயத்தை பார்த்துதான் ராஜாக்களும் பிரபுக்களும் நடந்து வருவாங்களாம். இங்க ஏதோ நடக்குது, இங்க போறவங்க சுகமாகறாங்க, இங்க பசங்க சீர்கெட்டு போல, இங்க உண்மையாகவே ஜீவனுள்ள வார்த்தைகள் உண்மையாக இவங்களை கிரியை செய்கிறது. இவங்க கிறிஸ்துவருக்கு வெளிவேஷம் மாயா இல்ல, கிறிஸ்துவர்களுக்குள்ள இருக்கிறாரு. அப்போ இங்க பெருகும். இதுதான் நம்ம வரும் காலத்துல 2026 பயிற்சி எடுக்கணும். நம்ம யாரையுமே பார்க்க கூடாதுங்க. மனுஷரை நம்புவதை பார்க்கலாம். அது போதகரா கூட இருக்கட்டும், சாலமோனா கூட இருக்கட்டும், எவனாவது இருக்கட்டும், அவராச்சு நம்மளாச்சு. அவர் நம்மளை வழி நடத்துவார், அவர் நம்மளுக்கு சொல்லி தருவார். கர்த்தர் நல்லவர். ஆகவே இன்றைக்கும் ஒரு அடையாளத்தை, எந்த கொடுக்கைக்கு வந்தாலும் யூதர்கள் தான் அடையாளத்தை தேடுவாங்க. கிரேக்கர்கள் என்ன பண்ணுவாங்க? ஞானத்தை தேடுவாங்க. அப்ப அந்த யூதர்கள் வந்து அடையாளம், இது மாதிரி எனக்கு ஒரு புத்தி பொழுது, ஏன் தலைவர் அமல் குத்துறாரு தெரியல, எங்க போனாலும் அடையாளத்தை தேடுவேன். தலைவரே இது உங்களுக்கு பிரியமா இல்லை, நானே போறேன்னா தயவு செய்து தெரியப்படுத்திக்கன்னு போறாரு. நைட்டு தான் ஒரு வார்த்தையை கொடுத்தாரு. அதே போல வாக்குத்தத்த வசனத்துக்கு நான் தொடர்ந்து ஜெபிக்கிறேன். கிட்டத்தட்ட 1.5 மாசமா எதுவுமே செட் ஆகலைங்க. ஒரு தடவை சீரியஸ் கண்டிஷன்ல அவர்கிட்ட கேட்டேன் பாருங்க, 2 வசனம் குத்துட்டாரு. இங்க பாருங்க, 2 வசனம் எழுதி வச்சுக்கிறேன். 2 வசனம் இதை என்னால சூஸ் பண்ண, ஏன்னா எல்லாம் 2 ஒரே தராசாவே இருக்கு. எதை சூஸ் பண்ண எனக்கு தெரியல. அவன் என்ன பண்ண, சீட்டு போட்டு இயற்கையை ஒன்று எடுக்க சொன்னேன், லாசரையை ஒன்று எடுக்க சொன்னேன்.
2 பேருமே ஒரே வசனத்தை எடுத்தாங்க. ஓகே, அதுதான் நம்ம இந்த 26வது வாக்குத்தத்த வசனம் வந்து அது கர்த்தர் கொடுத்திருக்கு. அதே போல இங்க சகோதரிகள் எல்லாம் வந்திருப்பாங்களே, நம்ம அண்ணாலை குறித்து எடுக்கணும் அப்படின்னு ஒரு 2 வாரத்துக்கு முன்னாடி அவங்க சொன்ன பிறகு அப்புறமா அந்த அண்ணாலை குறித்து எடுத்தேன். தலைவர் என்னன்னு தெரியல, திடீர்னு நைட்டு வந்து இது வேணாம், இந்த சகோதரி ஜெபிக்கும் போதே எனக்கு அந்த அடையாளம் கிடைச்சிது. இந்த மாதிரி இப்பதான் சொன்னாங்க வாயில. இவங்க மண்ணா, நாங்க எப்பவுமே மண்ணா தெய்வீக வார்த்தை அப்படி எல்லாரும் ஜென்ரலா ஜெபம் பண்ணுவாங்க. ஆனா இவங்க ஆலோசனைன்னு ஜெபம் பண்ணாங்க. இவங்களும் ஆலோசனைன்னு தான் ஜெபம் பண்ணாங்க. அண்ணாலை குத்த மெசேஜ் எல்லாம் மூடி வச்சுட்டு நைட்டு குத்தாரு பாருங்க, இல்லடா ஆலோசனை தான் பெஸ்ட். ஏன்னா இங்க பார்த்த ஆலோசனை தான் தேவைப்படுது. எல்லாரும் வயதானவர்களா இருக்கிறீங்க. அதனால கர்த்தர் உண்மையாகவே ஆலோசனையாய் ஒரு 20 நிமிஷத்துல முடிச்சிடுவோம் நம்ம. ஏன்னா எல்லாம் வயசானவங்களா இருக்கிறீங்க, சாப்பிடுங்க, பசிக்கும், பிபி சுகர். என்ன சகோதரி? அதனாலதான் சொல்றேன், வெளிப்பாட சொல்றேன் பாருங்க. சகோதரி சொல்ல எனக்கு தெரியும், இதனால 20 நிமிஷம் முடிச்சிடலாம். அதனாலதான் ஆலோசனையா தலைவர் மாத்திட்டாரு. இப்ப தெரிஞ்சுங்களா, உபதேசம்னா நான் 10 நிமிஷம் முடிக்கிறவங்க எல்லாம் திட்டுவாங்க. 20 நிமிஷம் சபையில போயிட்டு ஆந்திரால போறாங்களா, அது 1.5 மணி ஆயிட்டு இருக்கும். அவங்க ஜாலியா சிரிச்சுன்னு கேட்டுட்டு இருப்பாங்க. டைம் போல 1.5 hour ஆயிட்டு இருக்கும். அதனாலதான் தலைவர் டே வானா இவங்க பாவம் அப்படின்னு ஆலோசனையா சொல்லுகிறார். இப்பதான் தெரியுது ரிசல்ட், ஏன் தலைவர் மாத்திட்டாரு அப்படின்னு. ஓகே, கர்த்தனால கண்களை நம்ம ஜெபிக்கலாம். பரிசுத்த பிதாவே, அப்பா உம்மை துதிக்கிறோம், போற்றுகிறோம், வணங்குகிறோம்.